வேதத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரத்தின் 18வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்திற்கு துணிந்து நின்றார்கள். அவங்க பின்வாங்கவில்லை. கொஞ்சம் உயிர் போயிருக்கும், அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். ஆனா நின்னுட்டாங்க. அப்படி நிற்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை தான் இது. உன்னுடைய பின்னாட்கள் இப்படி இருக்காது. உன்னுடைய பின்னாட்கள் மகிமையாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்கிறாங்க. அப்படி பொல்லாப்பு செய்யும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அதனுடைய 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது செய்தி அல்ல, ஆனால் இதை கடந்த நாளில் ஆவியானவர் இந்த செய்தி ப்ரிப்பேர் பண்ணும் போது இதுல கொஞ்ச நேரம் நிக்க வச்சதுனால இந்த சரித்திரத்தை லைட்டா டச் பண்ணிட்டு செய்திக்குள் போக விரும்புகிறேன். இந்த காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? விற்று போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விற்று போட்டார்னா அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் விற்று போட்டு, நம்ம ஒன்றை நம்ம ஒரு இடத்த வச்சிருக்கிறோம். அந்த இடத்த ஒருத்தங்களுக்கு வித்துட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அந்த இடத்து மேல நமக்கு என்ன இருக்காது சொல்லுங்க? உரிமை இருக்காது. அதை வாங்கினால அந்த இடத்தை என்ன பண்ணலாம்? கரெக்டான ஒரு வேர்டு சொன்னீங்க. என்ன வேணாலும் பண்ணலாம். இதுதான் 2 விதத்துல சத்துருவின் கையில ஒப்பு கொடுக்கிறதை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, இப்ப யோபுவை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. அது யோபுவை விற்று போடல. யோபுவை சத்துருவின் கையில கொடுத்தாலும் அந்த யோபுவுக்கு பிடி யார்கிட்ட தான் இருக்கு தெரியுமா? கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. கர்த்தர் சொல்றா, இதை செய், இதை செய்யாத அப்படிங்கிறார். அவன் சரீரத்தில் கை வச்சுக்கோ, அவன் ஜீவன்ல கை வச்சிடாத. அப்ப கண்ட்ரோல் யார்கிட்ட தான் இருக்கு? இப்படி ஒப்பு கொடுக்கப்படுகிறவங்க பாக்கியவாங்க. ஆனா அந்த விட்டு போட்டாருன்னு இருக்குல்ல, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்கிட்ட கண்ட்ரோல் இருக்காது. அவங்கள சத்துரு என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்னா, நம்ம லைஃப்ல இப்படி ஒரு நிலைமை மட்டும் வந்துடவே கூடாது. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் என்று நினைக்கிறேன், அவனை பாபிலோன் ராஜா கிட்ட கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? விற்று போட்டார். அப்படி விற்று போடும்போது பாபிலோன் ராஜாவை குறித்து கர்த்தர் எப்படி சொல்லுவார் தெரியுமா? என் தாசனாகிய, என் ஊழியக்காரனாகிய அப்படிம்பார். அந்த பட்சத்துல போய் நிக்கிறார். அந்த ராஜா என்ன பண்ணான் தெரியுமா? இவன் கண்ணுக்கு முன்னாடியே இவனுடைய 2 பிள்ளைகளை கொலை செய்து போடுகிறான். இவன் கண்ட கடைசி காட்சி என்ன தெரியுமா? அவன் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைங்க துடித்து மறிக்கிறது. அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த ராஜா என்ன பண்ணான் தெரியுமா? இவனுடைய கண்களை குத்தி போட்டான், கண்களை பிடுங்கிட்டான். இதான் கர்த்தர் ஒருத்தனை கைவிட்டுட்டார்னா அவனுடைய நிலைமை. இப்போ ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்குள்ள, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அகப்பட்டிருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த ஜனங்கள் பொல்லாப்பை செய்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை மட்டும் மறந்துவிடக் கூடாது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது நம்முடைய பலமோ, நம்முடைய திறமையோ, ஆரோக்கியமோ ஒன்றுமே அல்ல, கர்த்தருடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. இதை மறக்கவே கூடாது. இதை ஒரு நாள் மறக்கவே கூடாது. கர்த்தர் காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதா. கர்த்தர் காவாராகில், ஆண்டவர் மட்டும் காக்கலைன்னா, ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா. அப்போ யோபுவை பாருங்க. அதே நேரத்தில் யோபு வாழ்க்கையில சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டாலும்
கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? கர்த்தர்கிட்ட இருக்கு. கர்த்தர் சாத்தான் கையில யோபுவை கொடுத்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நீ அவனை கை வச்சுக்கோ, ஆனா அவன் ஜீவனை மட்டும் தொற்ற. இது எப்படின்னா, இந்த குரங்கு கையில ஒரு பழத்தை உரிச்சு கொடுத்துட்டு சாப்பிட்றாதுன்னு சொன்னா, சோதனை பழத்துக்கு இல்ல, குரங்குக்கு. அது போலதான் உண்மையிலே. இப்ப பாருங்க, ஒருத்தங்க ஒரு வாடகை வீட்டுக்கு போறாங்கன்னு வைங்களேன், அந்த வீட்டுக்குள்ள போயாச்சு, எப்பாடா ஒரு வீட்டுக்குள்ள போயாச்சு. அப்போ வீட்டு ஓனர் வரார். வீட்டு ஓனர் வந்து சொல்றாங்க, வீட்டுல ஆணி அடிக்க கூடாது, கதவை இருத்தி அடைக்க கூடாது, ஜன்னல் ஒண்ணு திறந்தே தான் இருக்கணும். இதுல எக்ஸ்ட்ரா இப்படி கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டுட்டு இருந்தா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? சீக்கிரம் வேற வீட பார்த்துட்டு. இப்படிதான் சாத்தானுக்கு இருக்கும். கர்த்தர் ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில ஒரு சோதனை அனுமதிச்சா அதுல கஷ்டப்படுறது தேவ பிள்ளைகள் அல்ல, சத்துருக்கள். ஆமென் சொல்றவங்க மட்டும் கைகளை தட்டி. எரிதியில் வீணாலும் അവിടെ ഞാൻ ഏകനല്ല, വീഴുന്നത് இங்கே ஜனங்கள் பொல்லாப்பை செய்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 6 நாட்கள் இங்க பாருங்க. எரேமியா 9வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே கர்த்தர் ஜனங்களை குறித்து இப்படி சொல்லுகிறார், அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல. இந்த வேர்ட் நல்ல கவனம். ஆண்டவருடைய வருத்தத்தை பாருங்க. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ஆனா எதுல இல்ல தெரியுமா? சத்தியத்துல இல்ல, சத்தியத்துக்காக இல்ல. பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு 6 நாட்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு 7வது நாள் வந்து ஆராதிச்சுட்டு அடுத்த நாள் திருப்பியும் பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு. எந்த மாற்றத்துக்கும் இவர்கள் பலத்து போகிறது எதுல தெரியுமா? சத்தியத்துக்கு இல்ல. அடுத்து சொல்றாரு, இவர்கள் வாசிங்க, என்னையோ அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவர் ஏண்டவரை விட்டு போட்டீங்க, ஏண்டவர் ஒப்பு கொடுத்தீங்க. ஆண்டவருடைய வருத்தம் இது. பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்பு. ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கூட உணர்வு கூட இல்லை, ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. மாறாக இதெல்லாம் தப்பா அப்படி சொல்லிட்டு அடுத்த தப்புக்கு நேரா பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலே அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இதனால கர்த்தர் என்ன செய்தாராம்? 24வது வசனத்துல, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இந்த வேர்ட் ரொம்ப ஒரு பயங்கரமான வார்த்தை. அசுத்தமானதையே ஒருத்தங்க நடப்பிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம், விட்டுட்டாருன்னு அர்த்தம். ஒரு தப்பு பண்ணும் போது ஒரு உணர்வு வருது, ஐயோ அடுத்து பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற உணர்வுல ஒருத்தன் இருக்கிறானா சேஃப் ஜோன்ல இருக்கிறான்னு அர்த்தம். இல்ல என்ன பண்ணாலும் ஆமே, என்ன ஒரு துணிகரமான பாவத்தை நோக்கி ஒருத்தன் துணிந்து பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு ஒருத்தன் இப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறானா அவனை விட்டுட்டார். ஒருத்தனை கர்த்தர் விட்டுட்டார்னா அவன் மேல என்ன இருக்கிறது தெரியுமா? ஆக்கினை இருக்கிறது. ஒருத்தனை கர்த்தர் விடலைன்னா அவன் மேல இருந்த ஆக்கினை நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இத ஒரு தேவ பிள்ளை மறந்துடவே கூடாது. நான் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆமே. புருஷன் மனைவிக்கு துரோகம் பண்ணி
மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணி எந்த ஒரு உணர்வும் இல்லாம ஆலயத்துல வந்து ஆராதித்து கர்த்தருடைய பந்தியிலும் கலந்து கொண்டு கால் போன போக்கில் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் பார்க்கிறார். அவர் விட்டுட்டார்னு அர்த்தம் இல்ல. நான் தப்பு பண்றேன், எனக்கு அந்த உணர்வு, ஐயோ நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, நான் என் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, என் புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, இது 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 வேதத்துக்கு எதிரான காரியம் அல்லவா, இது தேவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற காரியம் அல்லவா, இது எப்படி என் லைஃப்ல வந்தது என்கிற அந்த உணர்வு. நான் நிர்பந்தமான மனிதன், யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும் என்கிற உணர்வோடு ஒருவன் இருப்பான் என்றால், ஆமென், உன் பலவீனத்திலே அவருடைய பலர் பூரணமாய் விளங்கி உனக்கு கர்த்தர் விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், எப்படி போனா என்ன, சண்டே வந்து ஆராதனையில ஒரு சாரி கேட்டுட்டு, இல்ல இல்ல இல்ல, கர்த்தரை ஒப்பு கொடுத்துடக்கூடாது, கர்த்தரை விட்டு போட்டுறக்கூடாது, நம்ம லைஃப்ல சில காரியங்கள் நேரிடக்கூடாது. கடந்த 2 வாரங்களாய் நேரிடக்கூடாத காரியங்கள் ஆவியானவர் நினைவிலே கொண்டு வந்து கொண்டிருந்தார். அதுல முக்கியமான ஒரு காரியம் தான் விட்டு போட்டார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்திலிருந்து நீங்க எடுக்க வேண்டாம், இந்த 10 நிறைய இடத்துல இதை பார்க்க முடியும். விட்டு போட்டார், விட்டு போட்டார். விட்டு போட்டார்னா சத்துருக்கள் இஷ்டம் போல அவங்களுக்கு செய்வாங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு தோணுதோ செய்வாங்க. ஆனால் தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் சத்துருக்களை அனுமதித்தார். ஆனாலும் தாவீதினுடைய பாடல் எப்படி இருந்தது தெரியுமா? சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடாத தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒப்பு கொடுக்கப்படுகிறது நமக்கு சேஃப். இப்ப யோபு ஒப்பு கொடுக்கப்பட்டான்ல, நம்முடைய லைஃப்ல ஒப்பு கொடுப்பார். 2 ட்ராக் இருக்கிறது. அது நம்முடைய அந்த கண்ட்ரோல் கர்த்தர் கையில இருக்குமானா, எரிதியில் வீணாலும் நிச்சயம் இருக்கணும். അവിടെ ഞാൻ ഏകനല്ല, വീഴുന്നത് തീയിലല്ല, എൻ യേശുവിൻ. என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளை டெய்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஜெபத்துல ஒரு ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கணும் தெரியுமா? விட்டுறாதீங்க ஆண்டவரே. தாவீது அதனாலதான் பாருங்க, தாவீதுக்கு பயம் வந்துட்டு என்ன விட்டுட்டாரோன்னு. ஏன்னா சவுலுக்கு வஸ்திரத்தை லைட்டா கட் பண்ணுவார். கட் பண்ணும்போது அவருடைய நெஞ்சு கடந்து அப்படி அடிக்குது. அதாவது நம்ம பார்வையில் அதுல தப்பே கிடையாது. சவுல 2 அடி அடிச்சா கூட தப்பு கிடையாது, அந்த அளவு காயப்படுத்தி இருக்கிறான். ஆனா அவன் நெஞ்சு அடிக்குது. ஏன்? அவன் யார் பிடியில இருக்கிறான் தெரியுமா? கர்த்தருடைய பிடியில இருக்கிறான். ஆனால் அதே தாவீது இவ பட்சேபால் இடத்துல பாவம் பண்றான். அதன் பிறகு பார்க்கிறான், இந்த உரியா எப்படியும் தடையாதான் இருப்பான்னு சொல்லிட்டு உரியாவை யுத்தத்துல போர் முனையில முன்னாடி நிறுத்தி அவன் விழுவதற்கு காரணமாகிறான். இப்படி பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு இருதயம் துடிக்கவே இல்லை. தீர்க்கதரிசி வந்து உணர்த்துறாரு, பெரிய தப்பு. உணர்த்தப்பட்ட போது ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்ட காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்க. நான் இப்படி தப்பு மேல தப்பு பண்ணி ஏன் எனக்கு உணர்வு இல்லை? விட்டுட்டீங்களா ஆண்டவரே? விட்டுட்டீங்களா ஆண்டவரே? விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ, ஈசோப்பினால் கழுவும், ஆமென், இன்றே உரைகின்ற உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திருவார்த்தையினால் உரைகின்ற பனி போல ரபமாமா ஷேகேலே உம் திருவார்த்தை. கைகளை உயர்த்தி மகிமை என்று சொல்லுவோம். மகிமை மகிமை மாட்சிமை, ஆமென், மாறா என் நேசருக்கே. ஹல்லேலூயா. மகிமை மகிமை மாட்சிமை, ஜீசஸ், மாறா என் நேசருக்கே.
நம்முடைய ஆமென். நான் செய்திக்குள்ள போகல, ஆனா ஒரு சில கேள்விகளை வச்சுட்டு நம்முடைய பார்வை, நம்முடைய கண்கள் எதை பார்க்க விரும்புகிறது? சுத்தத்தையா? நம்முடைய காதுகள் எதை கேட்க விரும்புகிறது? நம்முடைய வாய் எதை பேச விரும்புகிறது? நம்முடைய கைகள் எதை செய்ய விரும்புகிறது? நம்முடைய கால்கள் எங்கே பயணிக்க விரும்புகிறது? ஆமென். நாம் இன்னும் அவர் பிடியில் தான் இருக்கிறோமா, இல்ல விட்டுட்டாரா? இந்த கேள்வி எப்பவுமே ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். ஆண்டவரே, நீங்க மட்டும் உங்க முகத்தை மறைச்சிட்டீங்கன்னா நாங்க இல்லப்பா, நாங்க இல்ல ஆண்டவரே. எப்பவுமே, அதாவது பொதுவாக ஒருத்தங்க இன்னொருத்தங்களை சார்ந்து இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்கள காயப்படுத்தாம இருக்கதான் பார்ப்பாங்க. ஒரு மேல ஒரு அதிகாரி இருக்கிறார், அதுக்கு அவங்க கீழே ஒருத்தங்க ஒர்க் பண்றாங்கன்னா அவங்கள எப்படியும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அவங்கள காயப்படுத்திடக்கூடாது, அவங்கள ப்ளீஸ் பண்ணி தான் வாழணும், இப்படிதான் இருப்பாங்க. கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது இண்டிபெண்டன்ட் லைஃப் கிடையாது, அது டிபெண்டன்ட் லைஃப், சார்ந்திருக்கிற வாழ்க்கை. இயேசு சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. ஒரு சத்தியத்தை கேளுங்கள், நம்முடைய அக்கிரமம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட போது பிதா இயேசுவை விட்டே முகத்தை திருப்பிட்டார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அந்த இடத்துல தான் இயேசு துடிக்கிறார், என் தேவனே, இயேசுவை விட்டே பிதா முகத்தை திருப்புவார்னா. நடுக்கத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நம்ம லைஃப்ல எது எழுதப்படக்கூடாது தெரியுமா? கர்த்தர் இவனை விட்டு போட்டார். நம்ம லைஃப்ல எது மட்டும் எழுதப்பட்டிருக்கணும் தெரியுமா? கர்த்தர் இவனை மீட்டு கொண்டார். இது மட்டும்தான், இது மட்டும்தான், இது மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கணும். நம்ம லைஃப்ல எழுதப்பட்டிருக்க கூடாது தெரியுமா? கர்த்தர் இவனை விட்டு போட்டார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உணர்வில்லாத இருந்து இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்த முடியுதா? தேவனை ஸ்தோத்தரிக்க முடிகிறதா? தேவனை பாடி ஆராதிக்க முடிகிறதா? சிந்தையில வீணராய் கொண்டிருக்கிறோமா? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என்னுடைய கவனம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது? கை தூக்க வேண்டாம். சொல்ல முடிகிறதா? சொல்ல முடிகிறதா? நான் வேற எதுவும் யோசிக்காம இருக்கிறேன். ஒரு நடுக்கம் வேணும். பைபிள் படிக்கும் போது கான்சன்ட்ரேஷன் மாறும். பயப்படுறோமா? ஆண்டவரே, சிந்தை ஏன்பா போகுது? சொல்றோமா ஆண்டவர்கிட்ட? அதை பலவீனமா? ஜெபிக்க உட்கார்ந்து இருக்கும் போது தேவையில்லாம சொல்றோமா? சொல்ல மாட்டேங்கிறோம். நம்ம இப்போ லீடிங் இல்லை. இன்னைக்கு கீபோர்ட்ல இருந்து லீடை கலத்தி தான் கொடுக்கணும். லீடிங் இல்லை எங்களுக்கு. இப்போ ஏவுதல் இல்லை. ஆண்டவர், ஏன் ஆண்டவர் எனக்கு முடிய மாட்டேங்குது? ஆண்டவரே, அதனாலதான் பாருங்க 137வது சங்கீதத்துல பாபிலோன்ல சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்து அந்த செடி, அங்க இருந்த அலரி செடியில வச்சுட்டு உட்கார்ந்து இருந்து அழுறாங்க. அங்க பாடின மாதிரி பாட முடியலையே, எனக்கு முடியலையே. சியோன்ல இருக்கும்போது இந்த பாபிலோன் லைஃப்ங்கிறது எகிப்து லைஃப் மாதிரி கிடையாது. எகிப்துல சிறைபிடிக்கப்பட்டாங்கல்ல, அடிமையா இருந்தாங்கல்ல, அங்க அடிமையா நடத்தப்பட்டாங்க. பாபிலோன் லைஃப்ங்கிறது நல்ல லக்ஸூரியஸ் லைஃப். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் பார்த்தீங்கன்னா நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. நல்ல திறமை உள்ளவங்களுக்கு பாபிலோன்ல நல்ல பொசிஷன் இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். நம்ம ஊர்ல இருந்து ஒரு 10 பசங்களை அல்ல ஒரு 10 பிள்ளைங்களை அமெரிக்காக்காரன் பிடிச்சிட்டு அமெரிக்காவில் கொண்டு போய் அங்கே இருக்கிற மைக்ரோசாஃப்டில், அங்கே இருக்கிற கூகுளில், அங்கே இருக்கிற IBM இப்படிப்பட்ட கம்பெனியில் ஒரு 5 லட்சம் சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சான்னு வைங்களேன். நம்ம ஜோம் பண்ணுவோம், என் பிள்ளைங்களை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வாங்கன்னு ஜோம் பண்ணுவோமா? ஆண்டவர் நமக்கு சாட்சி சொல்லுவோம், கர்த்தர் வாசலை திறந்தா. இல்லை, இப்படிதான். இதான் பாபிலோன் லைஃப். ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல தெரியுமா? வர்ஷிப் பண்ண முடியல. அதனால அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அழுதாங்க. நீங்க தான் நல்ல பாடி பாபிலோனியர் சொல்றாங்க, உனக்கு என்னப்பா குறை? எருசலேமில் இருந்ததை விட நல்லா தானே இருக்கிற.
என்னால பிரச்சனத்தை அனுபவிக்க முடியல, என்னால அவரை ஆராதிக்க. இந்த உணர்வு ஒரு தேவ பிள்ளைக்கு இல்லைன்னா இருள் இருள் வந்துட்டு அர்த்தம். இருள், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே அது. எனக்கு ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாம போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் என் லைஃப்ல வந்துட்டுனா அதற்கு நான் சாகிறதே மேல். ஆண்டவர் இல்லாத, ஆண்டவரோட தொடர்பு இல்லாத, ஆமா, இதில் நம்ம என்ன ஃபீல் பண்றோம்? ஐயோ, போன மாசம் சம்பாதித்ததை விட இந்த மாசம் குறைவா இருக்குதே. கவலைப்படக்கூடாதுங்களா? கவலைப்படணும். ஆனா இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரே, ஆண்டவர் இப்ப நல்லா வச்சிருக்கிறீங்கப்பா, நல்ல லக்ஸூரியஸா வச்சிருக்கிறீங்கப்பா, எனக்கு ஒரு குறை இல்லப்பா, வீட்டுக்கு வீடு இருக்கு, காருக்கு கார் இருக்கு, போதுங்கிற அளவுக்கு சேலரி எல்லாம் இருக்குப்பா, ஆனாலும் எனக்கு அழுக வருதுப்பா, என்னால தாங்க முடியலப்பா. ஏன்டா அழுற? எல்லாரும் கேட்கிறாங்க, உனக்கு என்ன குறை இருக்கு? எனக்கு வர்ஷிப் பண்ண முடியல, என்னால ஜெபிக்க முடியல. நாங்க உட்கார்ந்து அழுதோம். அப்பதான் சொல்றாங்க, எருசலேமே, உன்னை நான் மறந்தேன்னா என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. அவன் ஒரு மலையாள பாடல அடிக்கடி விரும்பி பாடுறது உண்டு. திருநாம கீர்த்தனம் പാടുവാനല്ലെങ്കിൽ നാവെനിക്കെന്തിനു നാഥാ. ஆண்டவரே, உங்க நாமத்தை பாடல் என்ன நாக்கு எனக்கு என்னத்துக்கு பாடு? அபதானம் எப்போழும் ആലപിച്ചില്ലെങ്കിൽ ആദരങ്ങൾ എന്തിനു നാഥാ. ഈ ജീവിതം എന്തിനു നാഥാ. തിരുനാമ കീർത്തനം നാവെനിക്കെന്തിനു നാഥാ. അവദാനം എപ്പോഴും ആലപിച്ചില്ലെങ്കിൽ ആദരങ്ങൾ എന്തിനു നാഥാ. ഈ ജീവിതം എന്തിനു. உங்களை பாடல் இணைந்த நாக்கு, உங்களை உயரத்தில் இணைந்த சத்தெல்லாம் என்னத்துக்குப்பா? அதுதான் இங்க சொல்றாங்க, எருசலேமே, நான் உன்னை மறந்தேனா என் கை தன் தொழிலை, இந்த கை இந்த வேலை செய்யறது எக்ஸ்பர்ட்டா இருக்குல்ல, உங்களை மறந்தா இந்த கை அந்த வேலையை மறக்கட்டும். நம்ம நிறைய காரியத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறோம்ல. இங்க எப்படி பாடுறாங்க பாருங்க எருசலேம் குமாரத்திகள், உங்களை நான் மறந்துட்டேன்னா நான் எதுல எல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறேனோ அதுல நான் ஜீரோ ஆகிறேன். ஆண்டவரே, இதான் உண்மையான வர்ஷிப்பருடைய பிரேயர். ஆண்டவரே, நிறைய ஞானத்தை கொடுத்திருக்கீங்க, கிருபைகளை கொடுத்திருக்கீங்க, இதுல எல்லாம் என்ன வளர்த்தி வச்சிருக்கீங்க, இதுல எல்லாம் என்ன உயர்த்தி வச்சிருக்கீங்க ஆண்டவர், இதுல எல்லாம். ஆனா ஆண்டவரே, என்னால வர்ஷிப் பண்ண முடியல. உங்களை நான் மறந்தேன்னா இது என்னை விட்டு தூரமாகட்டும், எனக்கு இது மறந்து போகட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோன் சமூகத்திலே யோசேப்பு கிட்ட ஞானம் வெளிப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? போர்த்திபாரின் மனைவி தப்பு பண்ண வரும்போது அவன் தேவனை மறக்கவில்லை. அந்த இடத்துல தேவனை மறந்திருந்தால் இந்த இடத்துல ஞானம் அவனுக்கு மறுக்கப்பட்டிருக்கும். தேவன் நம்மை ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துவது வெட்கப்படுத்துவதற்கல்ல, நம் தலையை நிமிர பண்ணுவதற்கு. ஆமென். பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்பை நோக்கி பயணிக்கிற காரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பார். நம்முடைய லைஃப்ல எது எழுதப்பட்டிருக்கவே கூடாது. ஆண்டவரே, வேண்டாம், அப்படி பிளான் கூட பண்ணிராதீங்க. எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும்.
அதுதான் எரேமியா ஜெபிக்கிறார். ஓ லார்ட் கரெக்ட் மீ, கர்த்தாவே என்னை தண்டியும், நான் அவமாய் போவதற்கு அல்ல, மட்டா என்னை தண்டியும், என்னை கரெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய கரெக்ஷனை விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் ஆண்டவரே என்னை கரெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஜனங்கள் திருப்பியும் முறையிட ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே எங்களை தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவரே எங்களை மன்னிங்க, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. அப்படி சொல்லும்போது தான் அந்த இடத்துல கர்த்தர் யாரை எழுப்புறார் தெரியுமா? தெபோராளை எழுப்புகிறார். என் ஆண்டவருக்கு கிரியை செய்ய ஆண்கள் தான் தேவை என்று அல்ல, பெண்களையும் கர்த்தர் எழும்ப பண்ணுவார். ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் பயன்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே. இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரா சகோதரி, தேவராஜ்யத்துக்கு நீங்கள் தேவை, தேவராஜ்யத்துக்கு நீங்கள் தேவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆமென். ஆண்கள் எழும்ப மறுத்தா பெண்கள் எழும்புவாங்க. ஹல்லேலூயா. பெரியவங்க தேவனை துதிக்க மறுத்த போது குழந்தைகள் பாலகர் வாயில கர்த்தர் துதியை உண்டு பண்ணுவார். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுப்பார். நம்ம விட்ட ஆளு கிடையாதுங்கிற மனநிலைமையில இருந்த தூக்கி போய் போட்டு போயிட்டே இருப்பார். ராஜா வஸ்திய கூப்பிடுறார். ராஜா வஸ்திய கூப்பிடுறாரு, வாமா எல்லா விஐபி வந்திருக்கிறாங்க, ஒரு டான்ஸ் போட்டேன்னா நல்லா இருக்குமா? வஸ்தி பார்த்தா எல்லாம் வர முடியாப்பா. ஏன்னா வஸ்தி எப்படிப்பட்டவளா? மகா சௌந்தரியவதி, மகா சௌந்தரியம் உள்ள. அதெல்லாம் வர முடியாப்போ. அவன் நினைச்சிட்டு நம்மளை விட்ட வேற ஆளு கிடையாதுன்னு. ஆமே. அந்த இடத்துல ஒரு அநாத பிள்ளைய, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைய ஆண்டவர் தூக்கி உட்கார வச்சார். பாத்தீங்களா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்மளை விட்டு ஆளு கிடையாது. இல்ல 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 இல்ல. ஆமே. பேஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஆமே. நம்மளை விட்டு ஆளு. இஸ்ரவேல்ல உயரமான மனிதன் யாரு? சவுல். சவுல் என்ன நினைச்சது தெரியும்? நம்மளை விட்டா சொல்லிட்டு இருக்கும்போது கோலியாத் வந்து நிக்கிறான். சவுல் இஸ்ரவேலர் எல்லாரும் எப்படி தெரியுமா பாப்பா? இப்படி பார்த்துட்டு இருப்பான். பின்னாடி வருதுன்னு தட்டுறான், ஹலோ, திரும்பி கோலியாத்த. அதனால யாரையும் அற்பமா பார்த்துடாதீங்க. அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்க பின்னாடி உங்களை அற்பமா பார்க்கிறவங்களை கர்த்தர் செட் பண்ணி வைத்திருப்பார். ஆமென். இனி வராது, எனக்கு தெரியும். ஆமென். யாரையும் நம்ம ஒரு 4 பேரை இப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களை 40 பேர் பார்ப்பாங்க. இதுதான் தேவனுடைய நீதி. ஆமென். ஆண்டவர் செய்யற, நீங்க பைபிள் ஃபுல்லா அதை பார்க்க முடியும். அந்த இடத்துல இன்னொரு ஆளை தூக்கி வைப்பார். அதுதான் வேத பாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு. ஆண்டவர் பவுனி வரார். இவங்க வேற ஓசானா ஓசானான்னு பாடிட்டு, ஆண்டவரே அவங்கள அமைதியா இருக்க சொல்லுங்க, இப்படி கைதட்ட சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், இவங்களும் அமைதி ஆயிட்டாங்கன்னா இந்த கல்கள் கூப்பிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது? அவரை துதிப்பதற்காகவே கர்த்தரனை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி, உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். ஆமென். வானத்திலோ ஜீசஸ் ஏமாமா கரோ சந்தனரே. இப்போ தெபோரா எழுப்புறான். தெபோரா எழும்பி பாராக்கை பார்த்து சொல்றான், நீ போய் செபுலோன் புத்திரர் நப்தலி புத்திரரை கூட்டிட்டு போ, கர்த்தர் ஜெயம் தருவார். அது போல கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். ஏன் இவங்களை கூட்டிட்டு போக சொல்றாருன்னா, அங்க மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு அந்த ஜெயம் பெற்ற பிறகு ஒரு பாடல் பாடுகிறார்கள். அதுதான் 5வது அதிகாரம். அந்த பாடலை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 15வது வசனத்திலிருந்து பாருங்கள். இசக்காரின் பிரபுக்கள்
தெபேராளோடு இருந்தார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. மந்தைகளின் சத்தத்தை கேட்க தொழுவங்களின் நடுவே இருந்து நாங்க இங்கேயே இருந்துடுறோம், நாங்கெல்லாம் யுத்தத்துக்கு வரல, அப்படியே உட்காந்துட்டாங்க. கிளையாத்தின் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டாங்க. தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? அவங்க கப்பல்ல தங்கி இருக்கு, நாங்க இங்க இருந்தாதான் சேஃப். அவங்க 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 பாதுகாப்பு, அவங்க அவங்க இதை மட்டும் பார்த்துட்டாங்க. ஆனால் 18வது வசனத்தை வாசியுங்கள். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல். மீதி எல்லாரும் நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து புறப்பட்டு வந்தவர்கள் தான். ஆனா அவங்க அவங்க செட்டில் ஆனதும், அவங்கவுங்க காரியம் நடந்ததும் அவங்க அவங்க ஒதுங்கிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல ஒரு காலத்துல நல்லா நின்னாங்க, ஆனா அவங்கவுங்க காரியம் நடந்ததும் அப்படி ஒதுங்கிறது. ஆனா இந்த செபுலோன் நப்தலி அப்படி அல்ல. அவர்கள் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார். துணிந்து. ஆண்டவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? என்ன வந்தாலும், அக்கினி 7 மடங்கு ஆனாலும், நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், வேற ஒன்றைய நாங்க இப்படி நிக்கிறாங்க தெரியுமா? இவங்களை ரொம்ப பிடிக்கும், இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் எழுதி வைக்கிறார், இவங்க லைஃப் பிற்காலத்துல மகிமையா இருக்கும். பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து, உனக்கு கொஞ்சம் தான் பலன், இந்த கொஞ்சமும் போயிட்டுன்னா நீ இல்ல. ஆனா அந்த இடத்துலயும் நீ என் நாமத்தை மறுதலிக்கல. நான் சொன்ன வசனத்தை நீ கை கொண்டபடியால், வாசிங்க, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்க. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் இந்த கொஞ்சத்துல எப்படி இருக்கிறோம், இந்த கஷ்டத்துல என்ன பண்றோம், இழப்புல நாம என்ன பண்றோம், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிற. இதெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஹல்லேலூயா. கல்லறைக்கு முன்னாடி நின்னுட்டு மார்த்தாள்கிட்ட சொல்ற, போய் மரியாளை கூட்டிட்டு வாங்குறார். ஏன் தெரியுமா? மரியாள் ஒவ்வொரு நாளும் ஓடி வரா, இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வருவார். அவ கல்லறைக்கு ஓடி வர்றது அழுறதுக்கு இல்ல, இயேசு வந்திருக்கிறாரான்னு பார்க்க வந்தா. இயேசு வரல, அழுதுட்டு திரும்பி போறான். இயேசு 2வது நாள் வந்து பார்க்கிறா, இல்ல அழுதுட்டு திரும்பி போறா. 3வது நாள் வந்து பார்க்கிறா, அழுதுட்டு திரும்பி போறா. 4வது நாள் ஓடும் போது ஒரு கூட்டம் யூதர்களும் ஓடி வராங்க. இவ எதுக்கு போறா தெரியுமா? கல்லறை கிட்ட போய் அழுகிறதுக்கு. ஆனா இயேசுக்கு மட்டும்தான் தெரியும், அவ பிணத்தை பார்க்க வரல, என்ன பார்க்க வந்திருக்கிறா. கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இவள் அழுகிறதை பார்க்க ஒரு கூட்டம் அவளுக்கு பின்னாக வந்தபோது, இவள் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அற்புதத்தை அவர்கள் காணும்படிக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையை அங்க வெளிப்படுத்தினார். இந்த கொஞ்ச பலத்துல, அப்படி கொஞ்ச பலத்துல நின்ற ஒரு மனிதன் தான் காலேப். காலேப் யோசுவா. இதுல காலேபை குறித்து எல்லாம் பேச நேரம் இல்லாததுனால அவன் வாழ்க்கையை கர்த்தர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்தினது. அவன் அந்த உயிர் போகக்கூடிய சிச்சுவேஷன்லையும் கர்த்தருக்காய் நின்ற காரியம், கர்த்தர் அதை எப்படி கனப்படுத்தினார் என்பதை வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஆமென். என்னாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடி. வேறே ஆவி உடையவன். வேற ஆவினா மற்றவங்களுக்குள்ள இருக்கிறதற்கும் வித்தியாசம். பொதுவா பார்த்துருக்கீங்கன்னா, மற்ற வேவு பார்த்துட்டு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க. காலேப் இப்போ தனியா நிக்கிறான். ஒரு 10 பேர் ஒன்னா நின்று ஒருத்தன் தனியா நின்னா எல்லாரும் யாருக்குள்ள கெட்டாவி இருக்குன்னு பார்ப்பாங்க. தனியா நிக்கிறவன். 400 தீர்க்கதரிசிகள் ஒரே மாதிரி சொல்றாங்க. அவங்க வாயில என்ன ஆவி இருக்கிறது? பொய்யின் ஆவி இருக்கு. ஒருத்தன் மட்டும் கரெக்டா சொல்றான். அவனை பிடிச்சி எங்க போடுறாங்க? ஜெயில போடுறாங்க. ஆமே. இந்த மாதிரி இடத்துல தான் ஒரு தேவ பிள்ளைக்கு குழப்பம் வரும். அவங்க எல்லாம் அப்படித்தானே இருக்கிறாங்க.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மேல இருக்கிற அழைப்பும் நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை குறித்த தெளிவு நமக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாம் இப்படிதான் சொல்றாங்க. இந்த மீகாயாவை கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வராங்க தெரியுமா? இங்க பாரு, நாங்க எல்லாருமே இப்படிதான் சொல்லி இருக்கிறோம். அதனால நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு தீர்க்கதரிசியை இப்படிதான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் ஜோமன், இங்க பாரு, நாங்க எல்லாருமே இப்படிதான் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புறார். அனுப்பும்போது சொல்ல, நீ எங்கேயுமே சாப்பிடக்கூடாது, நான் குறிக்கிற இடத்துக்கு நீ போறது வரை எதையுமே சாப்பிட்றாதுன்னு சொல்லி அனுப்புறார். இவன் போற இடத்துல டயர்ட்ல உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ ஒரு வயசான ஒரு தீர்க்கதரிசி பிள்ளைங்கள் வந்து சொல்றாங்க, அப்பா இப்படி ஒரு தீர்க்கதரிசி அதுல உட்கார்ந்து இருக்கிறார், அவனை கூட்டிட்டு வா. அவனை கூட்ட போய், இல்லை நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படி சொன்னது அந்த வயசானவர் சொல்றாரு, அது ஆண்டவர் என்கிட்ட சொல்லி இருக்கிறார் உனக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்படியா? உடனே ஆண்டவர்கிட்ட இவர் கேட்கணும்ல, கேட்கல. ஏன் கேட்கல தெரியுமா? இவருக்கு இப்போ பசி. நம்ம நிறைய வார்த்தைகளை உடனே ஆமேன்னு சொல்றது காரணம் என்ன தெரியுமா? பசி. ஆமென். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஆமென், ஆமென். ஏன்னா பசி. உடனே போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உண்மையிலே தீர்க்க தரிசனம் சொல்றான், என் வார்த்தையை நீ மீறினதுனால போற வழியில ஒன்னு ஒரு சிங்கம் சாப்பிடும். ஆமென். நமக்கு நிச்சயம் இருக்கணுங்க, நம்ம மேல இருக்கிற அழைப்பு. கர்த்தர் எப்படி அழைத்தார்? உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன். இது போதாதாங்க, இது போதாதாங்க. ஆமே, என் மேல இருக்கிற அபிஷேகம் மனிதர்கள் மூலமாய் கிடைக்கப்பட்டதல்ல, அவரே என் மேல இருக்கிற அழைப்பு அவர் வச்சது. எத்தனை பேர் எதிர்த்தாலும் எல்லாரும் இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு தெரியும். அதனாலதான் பவுல் சொல்ல, நான் வெட்கப்பட மாட்டேன். இந்த கஷ்டம் தேவை, ஆனா பவுலுடைய மினிஸ்ட்ரியே வேற. நான் வெட்கப்பட மாட்டேன், ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென், ஆமென். இந்த காலை வேற ஆவி உடையவன் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 13வது அதிகாரத்துல எடுக்க வேண்டாம், இங்க கவனிங்க, டைம் இல்லாததுனால கொஞ்சம் வேகமா சொல்றேன். மோசே வந்து ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருத்தரையா தெரிந்தெடுக்கிறார். அந்த கூட்டத்தில் யோசுவா உண்டு, காலேபு உண்டு. நீங்க போய் வேவு பார்த்துட்டு வாங்க, வேவு பார்த்துட்டு வாங்க. என்ன வேவு பார்த்துட்டு வாங்க? அது உண்மையிலே பாலந்தேனம் ஓடுகிற தேசம் தானா? அந்த சுத்தி எத்தனை பேர் இருக்கிறாங்க? அது நம்ம குடியிருப்புக்கு ஏற்ற நிலமா? அங்க தங்கி இருக்கலாமா? ஆண்டவர் சொன்னது போல அது நல்ல தேசமா? நீங்க போய் வேவு பார்த்துட்டு வாங்க. தைரியம் கொண்டு அங்க இருக்கிற சில பழங்களை, கனிகளை எடுத்துட்டு வாங்க அப்படி சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவங்க போறாங்க. எத்தனை பேர் போறாங்க? 12 பேர் போறாங்க. நல்ல கவனமா கேளுங்க, 12 பேர் போறாங்க. போயிட்டு சும்மா வரல, எது தூக்கிட்டு வராங்க? திராட்சை கொலை எப்படி தூக்கிட்டு வராங்க? 2 பேர். நம்ம இந்த கல்யாண வீட்டில் பழத்தை பாக்கெட்ல போட்டு அப்படி கிடையாது, 2 பேர் தோல்ல தூக்கிட்டு வராங்க. இதை யாரு பார்க்கல? ஏத்தியர், எபோசியர், எமோரியர், கானானியர், இவங்க யாருமே ஏன் பார்க்கல? இவங்க எதுக்கு போனாங்க? பழம் வாங்க போனாங்களா? வேவு பார்க்க போனாங்களா? கர்த்தர் பார்க்க விடல. ஏன் பார்க்க விடல தெரியுமா? இவங்க விசுவாச லெவல்ல இப்பதான் எழும்பி வராங்க. நல்ல கவனிங்க. இதே போல யோசுவா 2 பேரை வேவு பார்க்க விடுவார். மோசே எத்தனை பேரை விட்டாரு? 12 பேரை. யோசுவா எத்தனை பேரை விட்டாரு? ஊரு கலைஞ்சுதா இல்லையா? ஊர் அங்க ஊரு கலைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க விசுவாசத்துல தேறிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க விசுவாசத்துல வளர வளர பிரச்சனை இப்படிதான் இருக்கும். உங்க லைஃப்ல போராட்டம் அதிகமாகுதுன்னா கர்த்தர் என்ன விசுவாசத்துல வளர வச்சிட்டு இருக்கிறார்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊரு கலைஞ்சது அவங்க வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? வாங்க போய் பிடிக்கலான்னு. அந்த 2 பேர் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன்ல தான் யோசுவா இனி வரணும். அந்த 2 பேர் சொல்றாங்க, கம் ஆன் போலாம் வாங்க, போலாம் வாங்க. போகும்போது அந்த ஒரு சிவப்பு நூல் அங்கே இருக்கும், அந்த குடும்பத்தை மட்டும் தூக்கிட்டு வந்துடும். என்னங்க ஆனா மோசே நாட்கள்ல தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்கு ஒண்ணு இல்லாமலே சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஆமென்.
இவங்க எல்லாம் போய் வேவு பார்த்துட்டு கொலையும் தூக்கிட்டு, சில பாத்தீங்களா என்ன சாப்பாடும், கொலையும் தூக்கிட்டு, இந்த ஊர் நமக்கு செட் ஆகாது, கொலையும் தூக்கிட்டு வராங்க. நல்ல தேசம்தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்க காலை ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அவங்க எல்லாம் அந்த நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே காலை செய்கிற காரியம் நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். என்னாகும் 13:30 அப்பொழுது காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, அவங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு இடையில இவன் நான் சுதந்திரிப்போன்னு சொல்லல, நான் இதை ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டத்தோடு சொல்றேன். காலேபு அவிசுவாசத்தை அமர்த்தி விசுவாசத்தை வெளிப்படுத்துறான். என்னைக்குமே நம்ம லைஃப்ல அது ரெண்டும் எழும்பிட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம கிட்ட இருந்து எது வெளிப்படுகிறதோ அதுதான் நம்முடைய நாளை. அவிசுவாசத்தை அமர்த்தாமல் விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியாது. இது யாருடைய செயல் தெரியுமாங்க? இயேசுவினுடைய செயல். ஒரு விசை இயேசு கலங்குவார். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 27, 28 வசனங்களில, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே. இப்ப அவருடைய உள்ள என்ன சொல்லுது தெரியுமா? சொல்ல வருது தெரியுமா? ஆண்டவர் வேண்டாம், போத, நான் வந்துடுறேன். அவர் நினைச்சா போலாம், அப்படி சொல்லலான்னு வருது. ஆனா அப்படி வந்தது அவர் சொல்லாம அமர்த்தி அடுத்த வசனத்துல சொல்றாரு, பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். நிறைய வரும் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது, நம்ம சுற்றி நடக்கிறது, நமக்கு உண்டாகிற நஷ்டம், நமக்கு உண்டாகிற இழப்பு, இப்படியெல்லாம் வரும்போது நிறைய சொல்லணும்னு தோணும். அந்த இடத்துல நம்ம எதை வெளிப்படுத்துகிறோம்? மோசேக்கு பொல்லாப்பு எதனால வந்துச்சு தெரியுமா? மோசே பதறி பேசினான் என்று இருக்கும் பைபிள்ல. 106வது சங்கீதம் 32, 33 வசனங்களிலே எடுக்க வேண்டாம். மோசேக்கு, அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்துச்சு. அவர்கள் அவன் ஆவியை நிறைய பேர் விசனப்படுத்திட்டே இருப்பாங்க. அவன் தன் உதடுகளினால், இதுதான் தாவீது சொல்றாரு, நான் நலமும் பேசாமல் அமர்ந்து மௌனமா இருந்தேன், அதனால என் துக்கம். நம்ம துக்கம் அதிகரிக்கிற கூடாதுங்கிறதுக்காக நிறைய பேசிடுறோம். ஆனா துக்கம் அதிகரிச்சாலும் பரவாயில்ல, வார்த்தையில விட்டுறாதீங்க. வார்த்தையை விட்டுட்டோன்னு வைங்களேன், விசுவாசத்தை விட்டு விலகிட்டோன்னு அர்த்தம். அதெல்லாம் முடியாது. நாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த சரித்திரம் நமக்கு தெரிந்ததுனால முடியாதுன்னு சொன்ன ஒருத்தர் அங்க போகல, முடியும்னு சொன்னவங்க மட்டும் உள்ள என்றாகிறான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே, நான் ஒயிட் போட்டிருக்கிறேன்னு சொன்னாலாம், விசுவாசம் இல்லாம நான் ஒயிட் போட்டாலும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவரே, நான் தசமம் கரெக்டா கொடுப்பேன், விசுவாசம் இல்லாம நான் எத்தனை கோடி காணிக்க போட்டாலும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவரே, நான் எல்லா சர்வீஸ் அட்டன் பண்ணுவேன், விசுவாசம் இல்லாமல். அப்போ தேவனுடைய பிரியம் என்கிற இடத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதுதான் சாத்தானுடைய தந்திரம். எனவே தான் அவன் சத்துருக்களை எல்லாம் ரொம்ப பெருசா காட்டிட்டே இருக்கிறான். யோசுவா காலேப் அமர்த்துகிறான், அது வேண்டாம், அமர்த்தி இவன் வெளிப்படுத்துகிறான். நம்ம எழும்புகிற அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில, அதாவது தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 20, 21 வசனங்களில, ஓ தீமோத்தேயுவே அப்படிங்கிறார், அப்படி கூப்பிடுறார். ஏன்னா அவருடைய ஆவிக்குரிய மகன், அவரால் உருவாக்கப்பட்டவன். அவன் சொல்றான், ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு, எது கிறிஸ்துவால் நம்மிடத்திலிருந்து துவக்கி வைக்கப்பட்டதோ அது எல்லாமே நமக்கு ஒப்புவிக்கப்பட்டது. பவுல் சொல்றார்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அடுத்து விசுவாசத்தை, அது எனக்கு ஒப்புவிக்கப்பட்டது, நான் காத்துக்கொண்டேன். தீமோத்தேயுக்கு சொல்றார், நீ
காத்துக்கொள்ள என்ன செய்யணும் தெரியுமா? சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும். சிலர் தங்கள் கொள்கையில நிப்பாங்க. என்ன கொள்கையோ நீ விலகிரு அப்படிங்கிறார். அடுத்த வசனம், சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். சொல்லும் போது உங்களுக்கு புரியும். சீஷர்கள் எல்லாரும் ரொம்பலாம் விசுவாசிக்கல. இயேசு கூடவே இருந்தாங்க, இயேசுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, உண்மைதான். இயேசு உயிர் தெழுந்த பிறகும் நம்பல. ஆனா எப்ப நம்பினாங்க தெரியுமா? இயேசு வந்து என்ன பண்றார், இதெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்றார் தெரியுமா? விவரித்து காண்பிக்கிறார். வசனங்களை விவரித்து காண்பித்த போது அவங்க நம்புறாங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் என்று ஏற்கனவே ஆபகுக் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் தெரியுமா? ஆமென். அப்போஸ்தலர் 13:41 சொல்லப்பட்டிருக்கிறது, அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு. நல்ல கவனமா கேளுங்க. இப்படி ஒரு ஸ்டேட்ல என் லைஃப் வந்துட்டுன்னா முடிஞ்சுன்னு அர்த்தம். விவரித்து சொன்னாலும் அவங்க ஒன்றிணைந்து தானே. நீங்கள் விவரித்து சொன்னாலும் விசுவாசியாத ஒரு கிரியை. இங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல வந்துடக்கூடாதான். எவ்வளவு வசனம் கேட்ட எனக்குள்ள விசுவாசம் இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்துட்டுனாலே பைபிள் அவங்களை எப்படி கூப்பிடுது தெரியுமா? அசட்டைக்காரரே. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அல்லவா? அரைஞ்சதும் வேத பாரகர் பரிசேயர்லாம் யார்கிட்ட வராங்க தெரியுமா? பிலாத்து கிட்ட வராங்க. எதுக்கு வந்தாங்க தெரியுமா? ஆண்டவனே, உயிரோடு இருக்கும்போது சொன்னார், நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள்ல உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்ப இவங்களுக்கு அவர் சொன்ன வசனம் எல்லாம் தெரியும். ஞாபகம் யாருக்கு ஞாபகம் இல்லை? சீஷர்களுக்கு ஞாபகம் இல்லை. நமக்கு தெரியாத நிறைய வசனம் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம தான் ஏதோ பெருசா 4-5 பைபிள் 3 டைரி ஒன்னும் தெரியாது. வெளியே இருக்கிறவங்க அழகா சொல்லிட்டு போவாங்க. சில அரசியல் தலைவர்கள் எல்லாம் இந்த ஃபங்க்ஷன், இந்த கிறிஸ்துமஸ் ஈஸ்டர்ல வரும்போது வசனத்தை எடுத்து பேசுவாங்க பாருங்க. சில இந்த பேச்சாளர்கள் எல்லாம் எடுத்து பேசுவாங்க, புது புது வியாக்கியானமா இருக்கும். நமக்கு தெரியுமா இந்த பைபிள்ல இருக்கு? சீஷர்கள் ஒன்னும் தெரியல. சீஷர்கள் வந்து பார்த்தா மீன் பிடிக்க போறேன், யாரு? பேதுரு. ஃபுல்லா இதான். ஆமே. ஆண்டவர் இருக்கும்போது பிரசன்ட்ல சர்ச்சில் உமக்காக காவலில் வாழ்ந்தாலும் உம்மோடு வெளியே போனா நான் மீன் பிடிக்க போறேன், நீ வாரன யோவா, நீ வாரன வா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க வா. ஆமே. எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. உடனே பிலாத்து சொல்ல, நீங்களே காவல் வைங்க. அவங்களே காவல் வைக்கிறாங்க. சொன்னபடி கர்த்தருடைய வல்லம் எங்க வெளிப்படுது. கல்லு திறக்குது, அவர் உயிரோடு எழும்புறார். இவங்க பொத்து, அதாவது இதை நேரில் கண்ட சாட்சி. இவங்க இப்ப என்ன பண்றாங்க? அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. சொல்லும் போது அவங்க உண்மைதானே, இவர் மேசியா. அதாவது சீஷர்களுக்கு சொல்லப்பட்டதை விட இந்த வேத பாரகர் பரிசேயருக்கு சொல்லப்பட்டது அதிகம். ஆனாலும் அவங்க நம்பல இல்ல, ஏற்றுக்கொள்ளல. என கொள்கை இது எங்க பாரம்பரியம், நாங்க இப்படிதான், அதெல்லாம் அசட்டைக்காரரே. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. சில ஒரு மாதிரி முறைக்கிறீங்க. அதாவது இயேசு உயிர் தெழுந்தது திருஷ்டாந்தமாய் அப்படியே ஃபர்ஸ்ட் நியூஸ் போனது யாருக்கு? பிரதான ஆசாரியருக்கு, வேத பாரகர்களுக்கு. அவங்க கொள்கை. ஆமென். இது ஒரு பெரிய பரிதாபம். நாங்க இப்படிதான் இருப்போம். ஆமென். அக்செப்ட் பண்ணல. விவரித்து சொன்னாலும், நான் எத்தனை வசனம் கேட்டாலும் எனக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா என் நிலைமை ரொம்ப மோசம்னு அர்த்தம். இம்மீடியட் ஐசியூ தான், ஹாஸ்பிட்டல் இல்லை.
எனக்கு என்ன வசனம் கேட்டாலும் விவரித்து சொன்னாலும் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் தூதனே வந்து இறங்கி சொன்னாலும் ஆண்டவரே சொன்னாலும் நாங்க அதெல்லாம் நம்ப மாட்டோம். இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்லி அழுறாங்க தெரியுமா? என்னாகும் 14வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் வாசிங்க அழுது கொண்டிருந்தார்கள். என்ன சொல்லி அழுதாங்க? 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்துல செத்து போனோமானால் நலமாயிருக்கும். அதாவது பிரசன்ட் சிச்சுவேஷன் பார்த்து பாஸ்ட் நினைச்சு அழுறாங்க. பிரசன்ட் சிச்சுவேஷனை பார்த்து பாஸ்ட் நினைச்சு அழுறாங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு இது அழகே கிடையாது. எப்படி அழணும் தெரியுமா? ஆண்டவர் என்னால ஜெபம் பண்ண முடியலையே, அப்படி அழலாம். 137 சங்கீதத்துல இவங்க அந்த எகிப்து வாழ்க்கையை நினைச்சு அழுதாங்க. நான் எகிப்துல இருக்கும்போது அப்படி இருந்தோம், நாங்க கிறிஸ்துவுக்குள் வரதுக்கு முன்னாடி இப்படி இருந்தோம், இதை நினைச்சு அழுறாங்க. பாஸ்ட் நினைச்சு அழுதாங்க. ரியல் கிறிஸ்டியன் லைஃப்னா என்ன தெரியுமாங்க? ஃபியூச்சரை நினைச்சு. நீங்க இன்னைக்கு ஒரு கஷ்டப்படும் போது உங்க பாஸ்ட நினைக்கிறீங்கன்னா நீங்க பின்வாங்க போறீங்கன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு நீங்க பிரச்சனைகளை சந்திக்கும் போது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. நீங்க ஃபியூச்சரை நினைக்கிறீங்கன்னா நீங்க விசுவாசத்துல நிலைக்கிறீங்கன்னு அர்த்தம். நாங்க எகிப்திலே செத்து போனா அப்படியே நலமா இருக்கும். இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்தாலும் எங்களை விட்டுருங்க, நாங்க எப்படி இருந்துரும். உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷனை பார்த்து நெருக்கம், போராட்டம், கஷ்டம், துன்பத்தின் நடுவில் நடக்கிற நிலைமை இப்படி வரும்போது நாம் நம்முடைய பாஸ்டுக்கு திரும்புறோமா, ஃபியூச்சருக்கு திரும்புறோமா? இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இப்ப கஷ்டம் இருக்கு, இதுதானே இப்படி நினைச்சதுனால தான் நாங்க சிறைச்சாலையிலும் பவுலுக்கும் சீலாவுக்கும் பாடம் முடிந்தது. அவ்வளவு அடிச்சு கால தொழுமரத்துல கட்டி போட்டிருக்கிறாங்க. சரீரம் முழுவதும் காயம். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த சிறைச்சாலை தலைவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தினதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து அவங்க காயத்தையே கழுவுறான், துடைக்கிறான். அப்ப ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்கு சரீரத்துல. எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ரத்தம் காயம் பட்டு ரத்தம் வந்து அது காயும் போது ஒரு பெயின் இருக்கும் தெரியுமா? அவ்வளோ பெயினை வச்சுட்டு பவுலும் சீலாவும் நடுராத்திரியில எழும்பி இருந்து பாடுறாங்க, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள். அவங்க வர்ஷிப் பண்றாங்க, அவங்க வர்ஷிப் பண்றாங்க. எதை நினைச்சு தெரியுமா? பவுல் பாஸ்ட நினைச்சிருந்தா ஓட அழுதுருப்பார். பவுலுடைய பாஸ்ட் எப்படிங்க இருந்துச்சு? ராயல் லைஃப்ல. அங்க அவனை சுத்தி எப்பவுமே ஆட்கள் இருப்பாங்க. ஆமென். எல்லா அதிகாரம் உண்டு இருக்கு. என்ன லைஃப்ங்க. கப்பல் முதலாளியோட பையன், சனகரிப் சங்கரத்துல முக்கியமான பதவியில இருக்கிறாரு. சவுல்னு பேரை கேட்டாலே அந்த ஊர் அப்படி நடுங்கும். அவன் இப்படி அடி வாங்கி 4 பேர்கிட்ட அடி வாங்கி படுக்கும் போது எப்படி இருந்தேன் அப்படி நினைக்கல. அப்படி நினைச்சான பின் வாங்கிட்டான் அர்த்தம். அவன் அப்படி நினைக்கல. ஆமே, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படிக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார். கப்பல் முதலாளி பையன் யூரோப்பில் தான் காற்றடித்து ஒரு கட்டையில தொங்கிட்டு இருக்கிறார். ஒரு கட்டை கிடைக்குது. ஒரு பலகையை பிடிச்சிட்டு, ஏய் உனக்கு இது தேவையா? உங்க அப்பாவுக்கு தான் கப்பல்லாம் இருக்கு, போறத பாரு. இல்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிற விசுவாசத்தை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. கஷ்டங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. இந்த இடத்துல ஜனங்கள்லாம் டிசைட் பண்றாங்க, நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்துவோம். கர்த்தர் மோசே ஆரோனை ஏற்படுத்தி இருக்க
இவங்களுக்குன்னு ஒரு தலைவன். எதுக்கு தெரியுமா? இந்த தலைவன் எகிப்துக்கு போறதற்கு. நாம் நமக்கென்று தலைவர்களை ஏற்படுத்துகிறது எகிப்துக்கு போறதற்கு. கர்த்தர் நமக்கென்று தலைவர்களை நியமிக்கிறது கானானுக்கு கொண்டு போவதற்கு. நாம தலைவர்களை ஏற்படுத்துவோம். அப்படி சொன்னதும் மோசே ஆரோன் முகங்குப்புற விழுந்துட்டாங்க. அந்த இடத்துல அவங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டது போல தானே முகங்குப்புற விழுந்துட்டாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற யோசுவாவும் காலேபும் என்ன பண்ணாங்க தெரியுமா? தங்கள் வஸ்திரங்களை கிழிக்கிறாங்க. ஏன் கிழிக்கிறாங்க தெரியுமா? ஒருவேளை இந்த கானான் இல்லாமல் போய்விடுமோ. ஜனங்க ஏன் அழுதாங்க தெரியுமா? எகிப்து போயிட்டேன்னு. காலேபு எதுக்கு அழுறான் தெரியுமா? கானான் கிடைக்காம போயிருமோ. நம்ம எதுக்கு? நம்முடைய ஏக்கம் என்ன? ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதனுடைய 19 முதல் வேகமாய் வாசியுங்கள். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. 22வது வசனம். 23 அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே இந்த தவிப்பு தான், இந்த ஏக்கம் தான். ஏன்னா பக்கத்துல வந்தாச்சு. பக்கத்துல வரும்போது சபையே சேர்ந்து சொல்லுது நம்ம எகிப்துக்கு போவோம் வா. இவங்களுக்கு என்னன்னா எங்கேயாவது போனா போதும் இல்ல. ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். ஆண்டவரே, நான் உங்களை பின்பற்றினது டெய்லி சாப்பிடுறதுக்கு மன்னாவுக்காக அல்ல. நான் உங்களை பின்பற்றினது காடைக்காக அல்ல. நான் உங்களை பின்பற்றினது தண்ணீருக்காக அல்ல. நான் உங்களை பின்பற்றினது அந்த இலை பாறுதலுக்காக, அந்த கானானுக்காக. இது எனக்கு இல்லாம போயிருமோ? இது எனக்கு இல்லாம போயிருமோ? ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த பயம் தேவை. ஜனங்கள்லாம் பின்வாங்குறாங்க. காலேப் அழுறான். எபிரேயர் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஆனபடியாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவன். முக்கியமான வாக்குத்தத்தம். ஆமென். நம்ம எல்லாம் எந்த டேஸ்ட்ல ரொம்ப பழகிட்டோம்னா அந்த இம்மைக்குரிய வாக்குத்தத்தங்களும் இருக்கு. பைபிள்ல நிறைய இருக்கு. நமக்கு எது ரொம்ப பிடிக்கும்? உன் மாப்பி செய்கிற தொட்டியும் சட்டியும், இந்த மாதிரினா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். நீங்க அப்படி புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன பிராமிஸ் வச்சிருக்கிறார்? இளைப்பாறுதல். என்னோட இந்த சிச்சுவேஷனுக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, அதை நிறைவேற்றுவார். அந்த சிச்சுவேஷனை நான் தாண்டி வருவேன். ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஒவ்வொரு வார்த்தை உண்டு. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தது ஈசாக்கை பெற்றெடுப்பதற்கு மட்டுமல்ல. ஈசாக்கு கிடைச்சதும் ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கு இடையே இருக்கிற உறவு கட்டாகல. ஆபிரகாம் தூரத்திலே அவைகளை கண்டு அந்த பரம தேசத்தை நாடி இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு ஆமென். அதான் ஒரு நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சு ஜோம் பண்ணி எல்லாருக்கும் ப்ராமிஸ் கார்டு எடுத்து கொடுக்குறேன். ஒருத்தங்களுக்கு ஒரு கார்டு எடுத்து கொடுத்தேன். அவங்க எடுத்ததுமே சோத்ரம் 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 சோத்ரம், உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், நீங்களே வச்சிடுங்க, நான் அம்மா கிட்ட போய் வாங்குறேன். ஆமென். நான் சொல்றேன், நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை. உங்களுக்கு அது நீங்களே வச்சு, நான் அம்மா கிட்ட போய் வேற வாங்குறேன். வேற என்ன வேணும்? இதான் வாலாக்காமல் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. எப்படி உள்ள வரீங்க? நமக்கெல்லாம் இதுலயே பழகிட்டோம். ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கிறது. பி கேர்ஃபுல். பயத்தோடு. என் வாழ்க்கையில தேவன் சொன்ன இம்மைக்குரிய வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறிட்டு, அது நித்தியத்துக்குரியது நிறைவேறலன்னா
ஆண்டவரே, இம்மைக்குரியது நிறைவேறலைனாலும் பரவாயில்ல, அவர் வரும் நாளினில் என்னை எப்படிங்க கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்டம் எப்படி ஏங்கி பார்த்துட்டு இருக்கும் போது அவருடைய தூதர்களோடு வரார். வந்துட்டு நீதான் வா, இப்படி கூட்டம் எப்படி இருக்கும்? ஆமென், ஆமென். இது அவர் வந்துட்டு நம்மள கேட்காட்டி வந்துடாத, இல்ல நீதான் ஃப்ரெண்ட்ல, இல்ல 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 நீ நீ நீ. அப்ப போகும்போது எல்லாரும் இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள்யா என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் என்ப சத்தம். என் பிரியமே ஆமென் என அழைத்திடும், ஆமென் கேட்டு அவர் பின்னே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா 10,000 சிறந்தோம் 10,000 சிறந்தோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக இவங்க அழுறாங்க, அழுதுட்டு சொல்றாங்க, யாரும் அவசரப்படாதீங்க. காலேப் சொல்ற அவசரப்படாதீங்க, அது நல்ல தேசம். வாயை திறந்து அதுதான் பேச்சு. அவனுடைய என்னன்னா இது இல்லாம போயிடக்கூடாது, அது நல்ல தேசம். அது கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும். பாருங்க, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிட்டு, அப்படி இல்லைன்னா நம்ம அங்க போயிட்டு சுகத்தோடு திரும்பி வந்துருப்போமா? ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரே. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப சபையார் அடுத்த ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறாங்க. என்ன தீர்மானிக்கிறாங்க தெரியுமா? இவங்க மேல கல்லெறியணும். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் தீர்மானித்ததும் உடனே அந்த போர்க்களத்தில் அந்த உயிர் போகிற சூழ்நிலையில காலை உடனே அவங்க கூட வந்துட்டு, நான் அப்படி சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? சும்மா சொன்னேன், அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. அத்தனை பேர் கல்லெறிகிறாங்க. கல்லெறிகிறதுன்னு என்ன தெரியுமா? அடக்கம் பண்றது. நமக்கு தெரியும், ஆகான் மேல கல்லெறிஞ்சாங்க, கற்குவியலாக்கி போட்டாங்க. இந்த இடத்துல கற்குவியலாக்கணும். இவனை மூடணும், காலைவை மூடணும். மோசைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, ஆரோனுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க எங்க கிடக்குறாங்க? விழுந்து கிடக்குறாங்க. அத்தனை பேர் கையில கல் எடுக்கிறாங்க. ஒருத்தர் விசுவாசத்துல நிக்கிறான், போர்க்களத்துல நிக்கிறான், உயிர் போகக்கூடிய இடத்துல மறுதளிக்காம நிக்கிறான், பின்வாங்காம நிக்கிறான். எல்லாரும் கல்லறிய வேண்டும் என்று சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, உடனே உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக இயேசுவின் நாமத்திலே ஒரு நற்செய்தியை கேளுங்கள். நீங்க விசுவாசத்துல உறுதியா நிப்பீங்கன்னா அது காணாம உங்க மேல கல்லு போடப்படாது. ஓ ஜீசஸ், கல்லு போடுவாங்க. பிறப்பு இறப்பு, சிலர் அதுல கூட உபயம். காலேபே, கர்த்தருடைய வார்த்தையே நம்பி நிக்கிற காலேபே, நீ அதை காணாமல் உன் மேல கல்லு போடப்படாது. நம்புறவங்க மட்டும். ஜீசஸ், சபையே கல்ற கட்ட பிளான் போடுறாங்க, சபையாரே கல்ற கட்ட பிளான் போடுறாங்க. அந்த இடத்துல மோசைக்கு நிக்க முடியல. உன் வாழ்க்கையில மோசைக்கு நிக்க முடியாத சிச்சுவேஷன் வரும், ஆரோனுக்கு நிக்க முடியாத சிச்சுவேஷன் வரும். கவலைப்படாத, கர்த்தர் இறங்கி வந்து நிப்பா. தானியேல் 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 தானியேலுடைய ரெக்கமெண்டேஷன்ல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்தப்பட்டார்கள். தானியேல் ரெக்கமெண்டேஷன்ல, தானியேல் 2வது அதிகாரத்துல. ஆனா 3வது அதிகாரத்துல
தானியேலுக்கு நிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு இவங்க லைஃப்ல. அந்த இடத்துல தானியேல் வந்து நிக்கல, முடியாது. தானியேலுக்கு இருக்கிற போஸ்டுக்கு வணங்க தேவையில்லை. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ராஜா யார் யார் வணங்கணும் ஒரு லிஸ்ட் போடுவார்ல, அந்த லிஸ்ட்ல யார் கிடையாது தெரியுமா? தானியேல் அதுக்கு மேல பதவியில இருக்கிறான். அதனால தானியேல் எஸ்கேப் ஆயிட்டார். ஆனா தானியேலுக்கு வந்து நிக்க முடியாது. எரிதியில் வீணால் அவிடே பாஸ்டருக்கு எல்லா இடத்துல வந்து நிக்க முடியாது, உங்க பெற்றோருக்கு எல்லா இடத்துல வந்து நிக்க முடியாது. ஆனா நீங்க நிற்பது கர்த்தருக்காக தான். நீங்க நிற்பது கர்த்தருக்காக தான். அது 7 மடங்கு அக்கினியானால் கர்த்தர் வந்து நிப்பா. ஜீசஸ் இப்ப சொல்றார், அத்தனை பேர் கண்காண சொல்றார், அவன் ஸ்பெஷல், அவன் ஸ்பெஷல் தான் அப்படின்ட்டார். காலை ஸ்பெஷல் தான். இதுதான் ஆண்டவர். அவன் பெரிய ஃபெய்த்தாயா இல்ல, கொஞ்சம் நின்னுட்டார். அவன் ஸ்பெஷல். இந்த இஸ்ரவேல் நிமித்தம் 40 நாள் அடைய வேண்டிய கானானை 40 வருஷம் எக்ஸ்ட்ரா சுத்துறாங்க. ஒவ்வொரு வருடம் போக போக காலேபுக்கு கர்த்தர் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெங்க் கொடுத்துட்டே இருக்கிறார். நாட்கள் வந்தது. காலேப் யோசுவா கிட்ட வரார். யோசுவா 14வது அதிகாரம் 9 முதல் பார்த்தீங்கன்னா, மோசே அந்நாட்களில் என்னை பார்த்து சொன்னார், நீ உன் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். எந்த இடத்துல இருந்து? 45 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி இவன் மேல கல்லு போட வேண்டியது, இந்த காலேபுக்கு கல்லறை கட்டப்பட வேண்டியது. நம்முடைய லைஃபை திரும்பி பாருங்க, உங்க மேல ஒரு வாக்குத்தத்தம் கிடக்குது. மரண கண்ணிக்கு நீங்க தப்ப வைக்கப்படுறீங்கன்னா உங்க கண்கள் காண வேண்டிய வாக்குத்தத்தம் கிடக்கிறது. கர்த்தர் இதுவரை உயிரோட. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? என் கண்கள் காண வேண்டியதை காண விடாமல் என் மேல கல்லு போட கர்த்தர் விட மாட்டார். நம்புறவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளைக்கு பேதுருக்கு கழுத்தை வெட்டணும். பேதுரு சூப்பரா தூங்குறார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், உன் முதிர் வயதுல தான் தூக்கிட்டு போவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்னிலும் பக்தன்மார், என்னிலும் சக்தன்மார் எத்தனையோ பேர் வீழுவோம். என்னிலும் பக்தன்மார், என்னிலும் சக்தன்மார் எத்தனையோ பேர் வீழுவோம். சாட்சி உள்ளவங்க கைகளை உயர்த்தி, ஏழையாம் ஞான் என்றே சந்நிதியில் இன்னும் நிற்குன்னதும் கிருபையே. ஏழையாம் ஆண்டவரே கிருபப்பா, கிருபப்பா, கிருபப்பா. ஆமென், ஆமென், ஆமென். காலேப் இந்த வார்த்தையை சொல்லும் போது யோசுவா 14:13 யோசுவா எப்னையின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். அந்த கொஞ்சத்துல நின்னுட்டான். அந்த பின்வாங்கின ஒருத்தரும் இந்த கானானுக்குள்ள என்றே ஆகல. ஏனென்று 1 கொரிந்தியர் 10:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பேரில் கர்த்தர் பிரியமாய் இருக்கவில்லை. ஏன்னா விசுவாசத்தை விட்டு பின்வாங்கிட்டாங்க. அதனால கர்த்தர் கோபத்தில் ஆணையிட்டார். என்ன ஆணையிட்டார்? என்னுடைய இளைப்பாறுதல்ல அவங்க பிரவேசிக்கவே மாட்டாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு பெரிய வாக்குத்தத்தம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய இளைப்பாறுதல். அதுக்குள்ள போயிட்டோம் எங்களை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி அங்க 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 சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். கண்ணீர் இல்லாத எத்தனை பரிசுத்தவான்கள் வேகமாய் வேகமாய் போயிட்டாங்க. கண்ணை மூடி திரும்பி பார்க்கறதுக்குள்ள போயிட்டாங்க. அந்த நாடின துறைமுகத்துல ஓடிட்டாங்க. திரும்பி கூட்டா வரமாட்டாங்க. பேதுருவே சொன்னார்ல, இங்கே இருக்கிறது. கீழே இருக்கும்போது கேட்டார், என்ன தருவீர்?
எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, மேல போனதும் இங்கே இருப்போம், கீழே அதெல்லாம் ஒரு கவலை கிடையாது. இந்த க்ளோரியை பார்த்துட்டோன்னு வைங்களேன், பக்கத்துல யார் இருக்கிறா ஒண்ணுமே பார்க்க மாட்டோம். நான் கண்ணால பார்த்தேனே, எங்க அப்பா அந்த மரண படுக்கையில கையை பிடிச்சிட்டு என்ன பார்க்கறாங்க, எங்க அம்மாவை பார்க்கறாங்க, அப்படி மேல பார்த்தாங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அல்லது ஒரு 2-3 நிமிஷம் கூடி போனோம். நான் கூப்பிடுறேன் அப்பான்னு மைண்டே பண்ணாம இப்படி பார்த்துட்டு அப்படியே நெஞ்சில கை வச்சுட்டு உங்களுடைய சித்தத்துக்கு என்ன ஒவ்வொரு கொடுக்குறேன் அப்படி கண்ண முடிட்டாங்க. பக்கத்துல மனைவி பிள்ளை ஒன்னும் அந்த க்ளோரியை பார்த்துட்டா. அதாவது இந்த க்ளோரியை பார்த்தாரு யார் தெரியுமா? ஸ்தேவான். சுத்தி இருக்கிற ஜனங்கள் கையில கல் எடுத்தாங்க. இவன் கண்ணுக்கு எது தெரியல தெரியுமா? கல்லு தெரியல. இவன் கண்ணுக்கு எது? அதை மகிமையை பார்த்ததும், ஆண்டவரே இவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மகிமையை பார்க்கிறவங்க மன்னிப்பாங்க. சில பார்க்குறாங்க டைம் ஆச்சு செய்தியை முடிச்சிருங்க தயவு செய்து, தரமேட்டர்ல கை வச்சிடாதீங்க. ஆமென். கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் நீங்க நின்றுங்க. உங்களால மூவ் பண்ண முடியல, ஃப்ரண்ட்ல போக முடியலனாலும் பரவாயில்ல, நின்றுங்க. பின்னாடி மட்டும் போயிடாதீங்க. அவர் மகிமைப்படுத்துவார். சீஷர்கள் புறப்பட்டு போனாங்க, நடுக்கடல்ல வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் போக முடியல, ஆனா நின்னுட்டாங்க. எங்களுக்கு நீச்சல் தெரியும்னு யாரும் குதிக்கல, அவர் தான் அனுப்புனார். நின்னுட்டாங்க. அந்த போட் அப்படியே நின்னுச்சு. ஆனா அப்படியே தான் நின்னுச்சு இல்ல, அவர் வந்தார். வந்து அக்கறையில கொண்டு போய் உங்க விசுவாச வாழ்க்கை அப்படிதான். சில இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்போம், நின்றுங்க. ஆனா பின்னாடி மட்டும் போயிடாதீங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹalleluya ஹalleluya ஆமென். இந்த கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்களுக்கோர் ஆனந்த ஜீவியம். இந்த பாடலை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உறுதியோடு பாடி ஜெபித்து முடிக்கலாமா? ஹalleluya ஆமென். கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்களுக்கோர் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் glory கிறிஸ்து நாயகன் கூட்டாளி glory glory ஆமென். கிறிஸ்தவ ஜீவியம் உடராலபரா ஹந்தரா கேரமமலரியந்தரா சேகரே ஹந்தரா. லௌகிக இன்பங்கள் மாறி போய் விடுமே, லௌகிகர் எல்லாரும் கைவிடுவாரல்லோ. லௌகிக இன்பங்கள் எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஆமே யோரே உற்றார் உறவினர் யோசேப்பின் தெய்வமன் கூட்டாளி அல்லவோ. ஆமென். நம்பும் சகோதரர் பம்பு செய்திடுவார். அப்பம் பொசித்திட்டோ அப்பம் பொசித்திட்டோ ஆமென். மாறத்துயரிலும் மாறக்கண்ணீரிலும் ஆற்றிடும் தெய்வமே சொல்லுங்க. ஆற்றிடும் தெய்வமே. காரிருள் பாரினில் படத்திடும் வேளையில் ராஜாக்கள் நேதாக்கள் சத்துருக்கள் ஆகையில் கடலிலோ ಶರಬ ಹಂದ ರಗಡಾಲರೆ ರೀಮಾ ಮಾಕರೋ ಹಂದರ ಲಗದರೆ ರೀಮಾ ಮರಾಧನ ಶೇಲರೆ. ஆமென். இயேசு என் நன்மைப்பர், இயேசு என் சிநேகிதர், நித்தியமாம் ராஜாய கூட்டாளி அல்லவோ. இயேசு என் நன்மைப்பர்,
ஓராலாபாகாரா சந்தனலரே என்னை பாருங்கள். ஆமென். என் இயேசு ராஜாய கூட்டாளி அல்லவோ. Glory. Glory. ஆமென். ஆமென். காகள நாதம் நான் கேட்டிடும் நேரமே, கஷ்டங்கள் யாவுமே நீங்கிடும் நேரமே. Glory, 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 glory. ஒரே சத்தமா எப்போது வருவீர். ஆமென். என் கண்ணீர் துடைக்க நேச கூட்டாளியே. Glory, glory. உடரா சந்தனரா காகளநாதம், காகளநாதம் நான் கேட்டிடும் வேளையே, கஷ்டங்கள் யாவுமே நீங்கிடும் நேரமே. Glory, glory, glory. ஆமென். எப்போது வருவீர். Jesus, Jesus. Glory. ஆமென். ஓ என்னை பாருங்கள், என்னை பாருங்கள். ஆமென். என் இயேசு ராஜாய கூட்டாளி அல்லவோ. ஆமென். கிறிஸ்தவ ஜீவியம். Hallelujah, hallelujah. Glory, glory. கஷ்டங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் கூட்டாளி அல்லவோ. ரிதாடாரா பாமா காரா சத்தனலரியா தனரே. கிறிஸ்தவ ஜீவியம். ஆண்டவரே, இவ்விதமான சீரை பெற்ற சனம் பாக்கியம் உள்ளது. என்னை தெரிந்தெடுத்து இந்த பாதையில வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். Glory, glory, glory. இந்த விசுவாச மார்க்கத்துக்குள்ளே என்னை சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடையவனாய், உம்முடையவனாய் நிற்க வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Glory, 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 glory. Sarabama kalara.